இன்றைக்கி ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. இது இட்லி, தோசை, சாதம்க்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, 1 துண்டு அளவு பட்டை, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி பழம் நல்லா பழுத்தது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் சேர்த்தும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இது கூட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், சூப்பராக ஒரு கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.